சாருக்கு வந்தேன்னா முதல்ல இமாத்துக்கு வந்தேன்னா முதல்ல ஒரு வன்மையா வந்தேன்னா ஒண்ணு கண்டிக்கணும்னு வந்தேன்னா வந்தேன். என்னன்னா வந்தேன்னா அடுத்த சீசன்ல வந்தேன்னா அவர் ரிவ்யூ பண்ண மாட்டேன்ட்டாரு. அவர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அவர் ரிவ்யூ பண்ணல அப்படின்னா வன்மையா இது கண்டிக்கப்படும்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஹலோ ஐயா இங்க கீழே ஒருத்தவங்க இருக்காங்க, ஆ பொன்னின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பொன்னி சொல்லிட்டோம். பொன்னி. ஸோ பாப்போம் பிரதர், அது இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 9 months இருக்கு அதுக்கு. இல்ல சிராஜ் ஓகே ஓகே, உங்க ஆர்ட் ஏத்துக்கிட்டேன். இல்லைங்க. ஆக்சுவலா என்னன்னா எல்லாரும் வந்தோம்னா இப்போ ஒரு பிபி வருது அப்படின்னா வந்தோம்னா ஒரு ஒரு மனசுக்குள்ள வந்தோம்னா ஒரு இது வரும். ஓகே இவங்க ரிவ்யூ பாப்போமா அவங்க ரிவ்யூ பாப்போமா அப்படின்ட்டு. இப்போ பொசுக்குன்னு வந்தோம்னா நீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இத்தனை வருஷம் 8 வருஷமா இருந்தாலும் நாங்க வந்தோம்னா ஒரு ஒண்ணு பாத்துட்டு இருக்கோம்ல. ஓகே ரைட் நம்ம வந்தோம்னா பார்ப்போம். ஒரு 1 hour ஷோ பார்ப்போம், இல்ல 24/7 பார்ப்போம், அதுக்கப்புறம் இமாத் ரிவ்யூ பார்ப்போம் அப்படின்றத நம்ம உடனே இங்க முடிச்சுட்டு சுவிச் ஆன் பண்ணி 11:30க்கு அங்க வரோம். அப்படிங்கிறப்ப வந்தோம்னா பொசுக்குன்னு வந்தோம்னா எங்களை எல்லாம் வந்தோம்னா நட்டாத்துல விட்டு போன மாதிரி ஆயிடும். அதனால் தயவு செய்து இதுதாங்க நானும் சொன்னேன். வார்த்தைலாம் பேசுறீங்க. டேய் நீ இந்த சீசன் அப்படிதான் சொன்ன, கம்முனு கடை நீ. இதுதாங்க நானும் சொன்னேன். நான் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க, நீங்க சொல்லுங்க. அதனால தயவு செய்து அன்பு கொடுங்க. அன்பு ஒன்றே அனாதைதான். அதுதான் வந்தாலும் நீங்களும் வச்சிருக்கீங்க. அந்த அது வந்தோம்னா நம்ம அன்பு அனாதைய விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்தோம்னா முதல்ல வந்தோம்னா உங்ககிட்ட வந்தோம்னா அதை சொல்லிடணும்னு வந்தோம்னா முதல் பதிவு வந்தோம்னா அதை பண்ணிக்கிறேன். வருவீங்களா மாட்டீங்களா? அவ்வளவுதான். நன்றி ஐயா, தேங்க்யூ. வருவீங்களா மாட்டீங்களா? இருக்குங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நாட்கள் பாருங்க, இன்னும் மாதங்கள் இருக்கிறது. அப்ப ஐயா நீங்க எப்படி வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குங்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி ஐயா நான் வரமாட்டேன் நீங்க ஏன் சொன்னீங்க? அது ஏன் சொன்னேன்னு இப்ப நான் ஃபீல் பண்ணிட்டுக்கிறேன். சீக்கிரமா சொல்லிட்டணும், கடைசியில சொல்லிருக்கணுமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். கடைசியா அப்ப இல்லைன்னு நீங்க சொல்வீங்களா? இந்த இல்லையே கேட்கறதுக்கு 9 மாசம் வெயிட் பண்ணி வருவோமா? அதெல்லாம் கிடையாது. வரணும். நேயர்கள் விருப்பம் இது. ஆக்சுவலா வந்தோம்னா எல்லாருமே வந்தோம்னா ரொம்ப லைக் பண்ற வந்தோம்னா ஒரு இடம். இப்போ வந்தோம்னா யூனிவர்சிட்டி ஸ்கிரீன் வந்தோம்னா டக்குனு வந்தோம்னா போட்டேன். என்னடா அது டக்குனு என்னது யூனிவர்சிட்டி எப்படி அப்படின்னு டக்குனு வந்து உள்ள வரோம்ல. அப்போ வர்றப்போ நமக்கு ஒரு ஆர்வம் வருதுல்ல. இப்ப இமாத் சார் இருக்காரு அப்படின்னு, அப்புறம் வந்தோம்னா அவரு கோச்சு கூடாது அமுல் பேபி சார் இருக்காரு அப்படின்ட்டு நம்ம டக்குன்னு வரோம். அமுல் பேபி, ஆமா அவர் இருக்காருன்னு வரோம். அப்புறம் என்னன்னா சுபா மேம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு. அதனால வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கரெக்டா தான் பேசிக்கணும். சோ இப்படி நம்ம வரோம் பாத்தீங்களா. சுபா மைண்ட் வாய்ஸ். ஏடா என்ன நீங்க சொன்னாக்கான்னு சொல்லியே நல்லா ஸ்ட்ரிக்ட்னே நினைச்சிட்டு இருக்காங்கடா அப்படின்னு எங்களை பிடிச்சி ஏற போறாங்க அவங்க. சோ அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த ரிவ்யூ பண்றதை நிறுத்திடாதீங்க. ஓகேவா? எங்களுக்காக தயவு செஞ்சு வந்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்ன சார் ஜெட்டு சார் இப்பதான் பேரை பார்த்து ஜெட்டு. அது என்ன சார் வெங்காயம் போட்டோம்? இல்ல சார், அவன் நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதின்னு என்னமோ பக்கத்துலயே இருந்து பிரசவம் பார்த்த மாதிரி எங்க அம்மாவுக்கு பேசுறானுங்க. அதனால நீ ஏல இருந்து செட் வரைக்கும் என்னெல்லாம் ஜாதி பேர் வந்து வச்சுக்கோங்கடா, நான் வெங்காயம்டா அப்படின்னு போட்டேன். சார் சீரியஸா சொல்றேன் சார், செம்ம ஃபன்னா இருக்கு சார். நீங்க நேத்திக்கு வந்து எம்னு வச்சு தொடப்பக்கட்டை வச்சிருந்தாரு, இன்னைக்கு ஜெட் வச்சு வெங்காயம் வச்சிருக்காரு. இல்லடா, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா இவள நான் ஸ்பேஸ்ல பாக்கும்போது ஒவ்வொரு ஆல்பபெட்ல தான் பாக்குறேன். வீன் பார்த்தேன், டி பார்த்தேன், வி பார்த்தேன், எம் பார்த்தேன், இப்ப ஜெட். இல்ல மாதிரி நோட்டிபிகேஷன் வருது, இசட் இஸ் ஸ்பீக்கிங், டி இஸ் ஸ்பீக்கிங். யாரா அது நீ பார்த்தா சார் உட்கார்ந்திருக்காரு. மாத்தி விட்டேன் எல்லாத்தையும். சார் ஒரிஜினல் வாய்ஸே பேசுங்க சார். சார் பாருங்க வாய்ஸ் மாத்திட்டாரு. இப்பதான் ஒரிஜினல் வாய்ஸ் கேட்டோம், அதுக்குள்ள மாத்திட்டாரு பாரு. ஆமா, எப்படி கீழே கூட்டம் சேரும்ல, என்ன பேசுறானுங்க எங்க? நீங்க ஏதோ மகா சங்கமம் இருக்காம போலியா நீங்க? எங்க? ஸ்பேஸ்ல தான். சண்டை கிட்ட போடுவாங்க சார். பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ தெரியல, எனக்கு எந்த இன்வைட் வரலையே.
நீங்க தான் ஃபேண்டம் ஹெட் தானே? அப்ப நமக்கு ஃபேண்டம் ஹெட் தான். நம்ம கூட இல்ல நான் என்ன சொன்னேன், இல்ல நம்ம எல்லாத்துக்கும் சண்டை போட்டிருக்கீங்கல்ல, அப்போ சமாதானத்துக்கு நம்மளுக்கு கூப்பிடுவாங்க பார்த்தேன், ஏதோ வரலையே. காலைல ஒரு ட்வீட் பார்த்தேன், இவரு பாப்பைய ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எல்லாம் வெள்ளக்கூடிய ட்வீட் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு, அதை பார்த்தேன் நானு. வெள்ளை ஜெட்டி போட்டானே என்ன? கொடி வெள்ளை கொடி கொடியா? சமாதானத்துக்கு. அடி தாங்கல போல இருக்கு. தெரியல. சரி சும்மா சரி நாங்க யோசிச்சோம் சார், சரி யுனிவர்சல் ஸ்கிரீன்ல ஜாலியா பேசுவோம், எல்லாத்துக்கும் அன்பு கொடுப்போம். ஏன்னா உங்க சீசன்ல அன்பு தானே ஃபேமஸ். அதுக்கு ஃபேமஸ் இல்ல சார், இன்ஃபேமஸ். ரைட். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேயா. நீங்களாம் சாப்பிட்டாச்சா? எல்லாம் ஆல் டன் சார். சொல்லுங்க டான்சர் ஹரி. ஒரே நிமிஷம், தாத்தாக்கு ஒன்னே ஒன்னு சொல்லணும். அவங்க சீசன் வந்து அன்புக்கும் ஃபேமஸ், தாத்தானால வம்புக்கும் ஃபேமஸ். தேங்க்யூ. ஆமா, அவர் தான் ஃபர்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. கேம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சாரு அவர்தான். அவர் உள்ள போய் அந்த கேம் வந்தனா ஆக்சுவலா வந்தனா 4வது சீசன் ரவி சார்லாம் இப்பதான் போய் வந்தனா அந்த இதை வந்தனா கரெக்டா புரிஞ்சிருப்பாரு. ஆனா சார் வந்தனா கரெக்டா 4வது சீசன் வந்தனா போனாரு. அதுக்கு 3 சீசன் வந்தனா பெருசா யாருமே கேமே ஆரம்பிக்கல. ஆனா 4வது சீசன்ல போனாரு சார். ஒரு கேம்ல வச்சு செஞ்சாரு எல்லாத்தையுமே. எனக்கு அந்த கேம் வந்தா என்னால மறக்கவே முடியாது. அந்த ரம்யா மேடம் தான் கண்டுபிடிப்பாங்க அந்த அந்த ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா 4th சீசனும் 6th சீசன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆனது கேம். மத்த எந்த சீசனுமே ஸ்டார்ட் ஆகல. 7th இருந்தது. 7th கூட ஸ்டார்ட் பண்ணோன்னே சொன்னார்ல, 4வது நாள் 40வது நாள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல. கேக்குதா நான் பேசுறது? சூப்பரா கேக்குது. எல்லாம் அமைதியா இருக்கீங்களா தான் பார்த்தேன். எல்லாம் இந்த சீசனை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்கப்பா. ஆமா சார், இந்த சீசனு வெளியில பயங்கர டாக்ஸிக் சார். இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு எல்லாமே ஃபேண்டம்ஸ்லாம். அவங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்காங்க. பிளேயர்ஸ் எல்லாம் ஜாலியா ஒன்னா சுத்திக்கிட்டு நல்லா ரெஸ்டாரண்ட்ஸா போறாங்க, சாப்பிடுறாங்க, ஜாலியா ஊர் சுத்துறாங்க. அவங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. வெளியில அடிச்சுக்கிறாங்க, எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஹரியரன் ஹரியான்வியா, நீங்க யூரோப்பியன் டிசெண்டன்டாமே, நீங்க வெள்ளக்காரரா நீங்க? ஏன்? ஆமா, அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி லைனேஜே கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு இன்னைக்குதான் தெரியும் நான் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு. ஓ ரைட். அப்ப இந்த டாக்ஸிக்லாம் முடியாது சார். இது எப்படி முடியும்? இது ஏங்க மூலதனத்தை எப்படிங்க இழப்பாங்க? இதை வச்சுதான் அவங்களுக்கு வியாபாரம். அது என்ன கரெக்ட் தான். ஜலால் ரெக்வெஸ்டட். மக்களே அப்படியே ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, வாங்க ஜாலியா பேசுவோம். மக்களே இங்க யாராவது சண்டை கிண்டை எதிர்பார்த்தீங்கன்னா இங்க சண்டை கிடைக்காது. இங்க நாங்க சண்டையெல்லாம் வைக்கிறது இல்ல சார். அந்த எல்லாரும் அங்க இருப்பாங்க சார். சண்டை அது இதுக்கு அமைதி படை. நீங்க அங்க இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க ரூம் தந்துருக்கீங்க, நீ இல்லாம திருவிழாவா? எங்களுக்கு தெரியலையே. இன்னைக்கு காலைல ஹரி நான் இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருக்கும்போது எனக்கு சொன்னான், இன்னைக்கு ஒரு ஃபன்னா ஒரு ஸ்பேஸ் போடலாமா அப்படின்னா. சரி போடு அப்படின்னேன். சரி அப்படியே நாமளும் எல்லாத்துட்டையும் உரையாடலாமே அப்படின்னு சொன்னோம். ஜலுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. ஜலால் வந்துட்டாரு மேல. இமான் கனெக்டிங்ல இருக்கு அவருக்கு. ஹாய் அபி. சார் இவன் சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்னா ஒரே ப்ரோ. நான் சார்லாம் இல்ல ப்ரோ, ஓகே மேம். ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஆனா ஆக்சுவலா இந்த சீசன் வந்தோம்னா இப்ப திருப்பி இருந்தோம்னா சும்மா ஒரு ரிப்பீட்டடா வந்தோம்னா ஒண்ணு என்னன்னு வந்தோம்னா இப்ப நம்ம ஆன் டைம்ல நம்ம பாக்குறப்ப வந்தோம்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்தோம்னா இப்ப சீசன் முடிஞ்சிச்சு, இப்ப திருப்பி வந்தோம்னா எடுத்து போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா
முதல்ல இருந்து இவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் மாதிரி நான் எடுத்து பார்க்கலாம்னு வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு 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 டைம்ல வந்தேன்னா அருண் ஆக்சுவலா இந்த கப்பு வந்தேன்னா ரொம்ப ஈஸியா எடுத்திருந்தா அருண் எடுத்திருக்கலாம் இந்த கப்பை. அருண் எங்கேயோ கோட்டை விட்டுட்டாருங்கிறது நான் இப்போ ஒரு 4-5 வாரத்துக்கு மேல பார்க்க ஆரம்பிக்கிறேன். அருண் கோட்டையே விட்டுட்டாரு, அப்படியே சுத்தமா லூஸ் பண்ணிட்டாரு. இந்த கப்பு அவருக்கு போக ஆக்சுவலா அவருக்கு போயிருக்கணும். அதே ஸ்கோப்ல கரெக்டா போயிருந்தாருன்னா அப்படிங்கிறது இப்ப ஒரு 5 வாரம் வரைக்கும் பார்த்தேன். சோ அந்த விஷயம் ஒரு மாதிரி எனக்கு அப்பதான் எனக்கு தோணுச்சு. முத்துக்குமரன் ஏகப்பட்ட ஃபிளாஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபிளாஸ் யாருமே எடுத்தே சொல்லவே இல்லை. அவர் பண்ண ஃபிளாஸ் எல்லாத்தையும் அவரு ஆக்சுவலா டாக்கிள் பண்ணி மூடி மூடி மறைச்சு போயிட்டே இருக்காரு. ஆனா இவங்க யாருமே அதை கண்டுபிடிச்சு யாருமே ஓப்பன் அப்பா சொல்லவே இல்லை. ஸோ இது ஒரு பெரிய அந்த இடத்துல பிளஸ் அண்ட் மைனஸ்ல போனச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குது. ஒரு ஒரு 5-6 வாரம் ஃபர்ஸ்ட் 5-6 வாரம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. இது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்குதா உங்களுக்கு? சார் உங்களுக்கு மெடிக்கல் சுரேஷ் சார் இன்சூரன்ஸ் கை இருக்கா தூக்குங்க. சார்? சொல்லுங்க சார். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா? இல்ல சார், இனிமேதான் போடணும். அத போட்டு சொல்லுங்க. பேசுங்க. ஏன் சார் சொல்லுங்க சார். நாங்கெல்லாம் மாவு கட்டோட தெரிஞ்சுன்னு இருக்கிறோம், நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறீங்க. இல்ல சார், ஐயா ஐயா பிக் பாஸ் பத்தி பேச வேணாமே, அது ரொம்ப முடிஞ்சு போன விஷயம். அது அதை பத்தி பேச வேணாமே. ஏங்க அது சரி, ஓகே ஓகே பேசுறேங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ வேற என்னதான் பேசுறது அது அப்படின்னு கேட்க போறாங்க. பேசுறேங்க. பட் நம்ம டிஸ்க்ளைமர் போட்டு விட்டுறது பெட்டர் இல்லையா? அண்ணா அண்ணா ஒரு ஆளு இந்த கருத்து கருத்து. அண்ணா சௌந்தர்யா இருக்காங்களா அந்த ஸ்பேஸ்ல? என்னது? சௌந்தர்யா இல்லைங்க. சௌந்தர்யா கேக்குறாங்க. சௌந்தர்யா எங்க இருக்காங்க? காணாது போனது தேடுறா இருப்பது போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிட்டாரு. அரியரன் அதுக்குதான் இவ்வளவு தப்பு வைக்க கூடாது போட்டோல. எங்க லேர்னிங் லேர்னர் அவங்க எல்லாம் இல்லைங்க. இங்க அவங்க வாய்ஸ் கேட்டுச்சுங்க, அதான் கேட்டேன். அவங்க வயசு கேட்டுச்சா? ஆமா. நீங்க இன்னும் போன வாரம் முடிக்கிறது வெளில வரலையா? ஃப்ரெட்ரிக் வாங்க ஃப்ரெட்ரிக். Hey, hi, Imad. Amul baby, how are you? ஐயா ஐயா அரியன் பேர் இருக்கு எனக்கு. அட பிக் பாஸ் போங்க, போதாயா அடையாளம் அமுல் தான் பேபி, நம்ம. இப்ப கிடையாது. இமாத் முத்துக்கிட்ட பேசுனீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வரேன் நான். ஒரு 40 days அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்தது, இப்பதான் வரேன் நானு. முத்துக்கிட்ட பேசுனீங்களா? நாளைக்கு வராருன்னு நினைக்கிறேன் துபாய்க்கு. துபாய்க்கு வராரு. நான் அன்னைக்கு பேசுறேங்க, அன்னைக்கே பேசுறேன். ஒரு ஸ்பேஸ் கொண்டல அன்னைக்கு தான் பேசுறது. இல்ல நான் ரொம்ப நாளா அவே ஃப்ரம் எக்ஸ்லாமா நான் நிறைய பார்த்தேன். இன்னைக்கு தான் முத்துக்கு சும்மா வீடியோ எல்லாம் போட்டேன். நிறைய பிரச்சனை என்னென்னமோ நடந்திருக்கு. என்ன விஷயம் ஒன்றும் புரியல எனக்கு. இங்க இந்த ஃபேண்டம் ஃபைட்ல எல்லாம் இறங்க நம்ம அதுல இறங்குது இல்ல. பட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் இன்னைக்கு இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஏதோ எனக்கு இமாத் கரெக்டா இருப்பாப்ல ஏதோ அப்படி இப்படின்னு இருந்தாலும் எனக்கு ஒரு தோணுது லைட்டா. அவ்வளவுதான். சப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஒரு ட்ரூ ஃபேனா உங்களுக்கு நான் பேசுறேன். கரெக்ட். ஓகே, Yes, அது என்னன்னு தெரியல. பட் அது கொஞ்சம் பர்சனலா எடுத்துக்கிட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸ் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டேன். பட் என்னமோ ஒரு விஷயம் முத்து நம்ம எதுவா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்கவே முடியல. சி நான் ஐ எம் ஃப்ரம் மீடியா, நான் சன் டிவில ஒர்க் பண்ணேன். பட் ஏதோ ஒரு விஷயம் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு, என்னன்னே தெரியல. பட் நைஸ், அவன் நல்லா வளர்ப்பான் சார். உங்க ப்ராடக்ட் சார். சாரி சுரேஷ் சார், சன் டிவில ஒர்க் பண்ணனும். வெரி குட். தாத்தா வாடா தாத்தா. தாத்தாவை நல்லா தெரியுமே எனக்கு, கம்முன்னு விட்டுருங்க, அவரை வெளிக்கிறீங்க இப்போ. தாத்தா ஆல்டன் பீட் தாத்தா நானு. என்னது ஆல்பா பீட்டா? ஆல்டம் டீம். ஆல்டமா? ஓகே. ஐயா அன்பு ஒன்றுதான் அனாதை. கண்டிப்பா ஹரி, நீங்க வேற ஹரி, நீங்களாம் வேற விஷயம். நீங்க இமாத்தெல்லாம் நான் ரொம்ப நான் ஷோலாம் பார்க்க மாட்டேன். உங்களது பாப்பேன், தாத்தாது பாப்பேன். அது பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும், ஓ இதான் நடந்திருக்கா, ஓ ஓகே ஃபைன் அப்படின்னு. சூப்பர். இப்போ எங்க ப்ரோ ஒர்க் பண்றீங்க? தாத்தா தான் சொன்னீங்களா இப்போ?
இல்ல எதுவும் சொல்லியே. சொல்லியா? சரி ஓகே ப்ரோ, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. எஸ் ஆவல இருப்பானா? எஸ் எல்லாம் இல்ல, நம்ம நீங்க வேண்டாம். சரி நீங்க போயிட்டு எனக்கு ஒரு போட்டோ மட்டும் போடுங்க முத்து கூட, அவள் தான், வேற எதுவும் தேவையில்ல. எனக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு நல்ல ஆளை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு. நீங்க கண்டிப்பா போட்டோ எடுப்பீங்க, எனக்கு தெரியும், நீங்க பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ கண்டிப்பா. நான் சப்போஸ் நான் அந்த ஈவென்ட்டுக்கு நான் வந்து உள்ள போயிட்டேன் அப்படின்னா ஒரே நிமிஷம். இல்ல துபாயில வந்து இமாத் இல்லாத ஈவெண்ட் எனக்கு புரியலையே, சொல்லுங்க எனக்கு. இமாத் ப்ரோ come என்னோட on. நிலைமை ஹரிக்கு தெரியும். காலையில இருந்து ஈவன் சாருக்கு கூட தெரியும் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் இப்ப எப்படி இருக்கேன்ட்டு. கண்டிப்பா இல்ல இமாத், ஒரே விஷயம். எனக்கு இன்வைட் இருக்கு, எனக்கு இன்வைட் இல்ல இருக்கு. ஒரே விஷயம், ஒரு நல்ல ஒரு நல்ல மனுஷனை ப்ரொமோட் பண்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிற ஆள் நீங்க, அவள்தான். எனக்கு அது மட்டும் தான், வேற எதுவுமே தேவையில்ல. சிம்பிள். கண்டிப்பா. சரி எவ்வளவு பேர் இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அது பிஆர், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மனசாட்சிக்கு போறது எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே. ஓகேவா? அவ்வளவுதான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இமாத்ன்றவர் வந்து ஒரு நல்ல ஆளு, கரெக்டான ஆளை ப்ரொமோட் பண்ற ஆளு, அவ்வளவுதான். வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. மத்த இதெல்லாம் அவங்க யாரு என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. சிம்பிள். கரெக்டா? நன்றி நண்பா. இப்ப நீங்க சன் டிவில இருக்கீங்களா, கலைஞர் டிவில இருக்கீங்களா? நான் வந்துட்டேன் வெளில, எந்த டிவிலயும் இல்ல, நான் அட்வர்டைசிங்ல இருக்கேன் இப்போ. இந்த தாத்தாவோட ஃப்ரெண்ட் ஒரு ரமேஷ் பாபா எப்படி இருக்காரு கேளுங்க தாத்தா கிட்ட. இந்த கமல் படத்துல என் ஆளு அட்ரஸ் கேட்டா குஷி ஆயிடுவான்னு, அந்த மாதிரி ஸ்டார் கேட்டதுக்கு குஷி ஆயிடுச்சு. ஆமா, தாத்தா சரியா செக் வைப்பாரு. இல்லங்க தாத்தா வந்து எப்படின்னா, தாத்தா வந்து கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் சன் டிவி. ஓகே, இந்த ஆங்கர்ன்றாங்க, அவர்லாம் வந்து பழதின்னு கொட்டை போட்டு என்னென்னமோ பண்ணுவார் அவர் சன் டிவில. நம்ம அதெல்லாம் தாத்தாலாம் வந்து கிரேட் லெஜெண்ட் அவர்லாம். தாத்தா நீங்க ஏன் தாத்தா அந்த ஃபில்டர் வச்சுலாம் பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா ரொம்ப கேவலமா இருக்கு தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. இல்ல ஆக்சுவலா எல்லாம் யூடியூப்ல போடாது. இல்ல அப்படி இல்ல அப்பா, சரி இது எதிர்பார்த்தேன் இந்த ஆன்சர், நான் அதனால கம்முன்னு விட்டேன். அந்த ஒனிடா டிவி மாதிரி போனஸ் பிரைட். ஏமா இது முடிஞ்சிச்சுங்களா ஷூட் இன்னைக்கு கொண்டாட்டம்? முடிஞ்சிருக்குமே, நேரம் முடிஞ்சிருச்சு. ஓகே, எதுவும் கேள்விப்பட்ட பரிவட்டம் அது இதுன்னு நான் எல்லாரும் அப்படியா தெரியல. நான் இப்போ ஃபுல்லா வந்து யூடியூப். நான் ஆக்சுவலி என்ன பண்ணேன், இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு இது அமிச்சான் நியூஸ் 7ல இருந்து ஒரு வீடியோ ஒண்ணு. அது டவுன்லோட் பண்ணி சும்மா முத்துக்கு போடலாம்னு நினைச்சா, அது டவுன்லோடே பண்ண முடியல. கீப் எல்லாருமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபயர்வால் போட்டு வச்சிருக்கானுங்க. சரி ரைட் ஓகே, என்னமோ அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஏதோ போட்டு அமுச்சு விட்டேன். நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான். நம்மளுக்கு பிடிச்சவரை நம்ம ப்ரொமோட் பண்ண, அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்ல. நான் போயிட்டு சொல்லுங்க மிஸ்டர் ராமநாதன், இருக்கீங்களா? ஏன்னா பேச கேக்குதா? யாரோ கேட்டாங்களா சௌந்தர்யா வந்துட்டாங்களா? அதான் வந்துட்டாங்க. சுபா எங்கடா உடனே ஓட்டாங்க. எங்க டீம் சௌந்தர்யா அவங்க. இருக்காங்களா சுபா? தெரியல, இப்ப இருந்தாங்க மேல, ஆளை காணும். ராமநாதன் இருக்கீங்களா? சார் தஞ்சாவூர் எப்ப சார்? ஏன் ரொம்ப சைலண்டா இருக்கு இந்த குரூப்? எப்பவுமே படன்னு இருக்கு இந்த குரூப். தஞ்சாவூரே போல சார், 3 தரம் டேட்டை மாத்தினாங்க. இப்ப திருப்பி February 15th நான் ஷேவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு சார், மிச்சம் ஒரு படத்துக்கு. இப்போ பழைய கண்டினியூட்டி, அதனால அது பண்ண முடியாது அந்த படம். அந்த பாம்பேயும் போல சார். ஓகே. எல்லாம் இந்த மலையை கட்டி ஈழு வந்தா மழை போனான்வாங்களே, அதால வந்த பிரச்சனை. சார் இந்த லேபிள் 2 வருமா சார்? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். வராது.
ஏதோ தெரியல, பட் ஆனா ஏன்னா லீடு அது இருந்தது பெஸ்ட் தானே. இது அவார்டு வாங்குது 10ஆம் தேதி. அப்போ டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் எங்க மேபி திங்க் பண்ணுவாங்களா இருக்கும். எங்க எங்க பிளாக் எதுல ஷிப்ல நினைக்கிறேன். இருங்க சொல்றேன். இன்விடேஷன் அமைச்சிருந்தாங்க யூ வில் பி இன்வைட். ப்ரொடியூசர்ஸ். ம் பாத்தீங்கன்னா டைரக்டர் பேசுறேன்னு நினைச்சிட்டேன். பட் இப்ப லேபிள் 2 எடுத்தாங்கன்னா ராணுவம் முன்ன வந்து பிளாக் பின்னாடி ஷிப் எங்க தான். நின்று இருந்தார்ல என்னங்க? பாடி கார்டு மாதிரி. இல்ல சப்போஸ் லேபிள் 2 வந்துச்சுன்னா லேபிள் 1ல வந்து ராணுவம் எங்க பின்னாடி அட்மாஸ்பியர்ல நின்று இருந்தாரு. லேபிள் 2 வந்துச்சுன்னா கொஞ்சம் மெயின் ரோலுக்கு ஏங்க வந்துருவாங்க. சினிமால ஹீரோ ஆட்டுங்க, இதுல என்ன ஆட்டுக்கு? அதெல்லாம் அதுல இருக்கும். ஜெய் தானே ஹீரோ. அப்படி இருக்கும்போது அவர் இண்டிவிஜுவல் ஹீரோவா வர வாய்ப்புகள் இருக்கு. படம் ஒண்ணு நல்ல டைரக்டருங்க, அது முடிச்சிருக்காரு. அதான் இப்போ ஏதோ சைன் பண்ணிருக்காருல்ல, நேத்தோ முந்தா நேத்து இருக்கும் ஏதோ ஒரு படம். தெரியல, நிறைய பண்ணுவார் அவருக்கு என்ன. சூப்பர் சூப்பர், வரட்டும் வரட்டும். ஜலால் சொல்லுங்க ஜலால். எப்படி ப்ரோ இருக்கீங்க? இமாத் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. நல்லா இருக்கிறோம் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ அந்த ஜெட்னு ஒருத்தர் பேசினார்ல பலூன் வாய்ஸ்ல, அவர் சுரேஷ் தாத்தா ப்ரோ. தெரியும் அவரை வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பார். தெரியும். ஓ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சா சார்? நீங்க பேரை மாத்தி சுத்துறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு சார். தெரியாது போகுமா? சொல்லுங்க ஃப்ரெட்ரிக். அல்டிமேட் வருதா தெரியலங்க, இது வரைக்கும் எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்ல. சோ ஐ டோன்ட் இல்ல திங்க் சோ திஸ் பெட்டு இப்போ வந்து மலையாள தானே கொடுக்க போறானுங்க. ஆமா மலையாளத்துக்கு தான் தருவாங்க. அதுக்குள்ள என்னமோ அப்படின்றாங்க நம்ம ஆளுங்க செஞ்சு செய்யறாங்க எல்லாமே ஃபுல்லா அப்டேட்ல. இல்ல இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் வருது. சரி ரைட், என்னமோ பண்றாங்க அப்படின்னு விட்டுறது, அவ்வளவுதான். நம்மளும் பார்த்துட்டு அப்படியே கடந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். பட் ஆனா அது வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அடிச்சுக்கிறதுலாம் டாக்ஸிக் எல்லாம் பார்க்கும்போது யப்பா சாமி, கொஞ்ச நாள் அது இழுத்து முடியுங்க. டாக்ஸிக் இல்ல, வெல்ல ரொம்ப டாக்ஸிக் ஆக்சுவலி. ஹாய் சிவா. பயங்கர டாக்ஸிக் வெளியில. ஆமா ஆமா, என்ன சொல்றேன்னு சும்மாவே தேவையில்லாத குட்டி குட்டி பிரச்சனை எல்லாம் பெருசா ஊதி பூதாகரமாக்கி பெருசா பேசிட்டு என்னென்னமோ நானும் பாக்குறேன். ஃபுல்லா டெய்லியும் என்னென்னமோ பேசுறாங்க, அது பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. ஐயோ ஒன்னும் சொல்ல, யார் பெரிய மென்ஷன் பண்ண விரும்பல. சீசன் முடிஞ்சு கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஐயா நீங்களே வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க. இப்ப இன்னைக்கு எங்கேயும் சண்டை இல்லையா? இன்னைக்கு ஏதோ 10 மணிக்கு ஒரு சண்டை இருக்குன்னாங்க. இனிமே அது நம்ம ஸ்பேஸ்ல தானா, இங்கதானா? சிவா என்னடா சொல்லு. அது வேற எங்கேயோ சிவா. ஆமா, என்ன உங்க ரூம்ல தூக்கி அடிச்சிருச்சேன்னா அதுக்கப்புறம் தேட காணும் ரூம். அப்படியா என்ன? ஆமா, எனக்கு நான் இப்ப காட்டவே இல்ல. அப்புறம் அங்க இருந்தா வரேன். என்ன பக்குன்னு தெரியல, நான் தான் இங்க இருந்தேனே. ஏங்க உங்களுக்கு லிங்க் கூட அனுப்ப சொன்னேன் நான். தாத்தா உங்களை யாரோ பிளாக் பண்றாங்க. பிளாக்கா? ஏங்க தாத்தாவை ஏங்க பிளாக் பண்ண போறாங்க? பேசிட்டு தாங்க பிளாக் பண்ண நான் பேசிட்டே இருக்கிறப்ப தூக்கி அடிச்சதுங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. பிளாக் பண்ணா யார் பண்ணாங்கன்னு காட்டிடுவேன். ஆமா, ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ்டுனே காட்டும். ஆமா. ஓ ஓகே ஓகே ஓகே. அது தெரியாத ஒருத்தர் நேத்து வந்து ஹரி இல்ல இருங்க இமாது. ஹரிக்கு வந்து இந்த பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு, 2 ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு ஸ்பேஸ்ல வந்து பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க, பையன் பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு நான் கேட்டேன் டாக்டரா நீங்கன்னு கேட்டேன் நான் கூட. அதான் நான் இங்க எதுவும் டிஸ்கஸ் பண்ணலன்னு சொல்லிட்டேனுங்க, விடுங்க. இங்க போட்டா வேற இடத்துல வெப்சைட் எல்லாம் தேடி வராங்க, அதனால நான் எதுவுமே சொல்றது இல்லைன்னு விட்டேன். எனக்கு என்னன்னா இப்ப அதனாலதான் இன்னொரு ஸ்பேஸ்ல வந்து அரேஞ்ச்டு மேரேஜா லவ் மேரேஜா கல்யாணமே வேணாமா இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு ஸ்பேஸ். சொல்லுங்க என்ன ஆளுக்கு இறங்கிட்டாங்க பயங்கரமா. எனக்கு ஒண்ணுதான் புரியல சிவா, இதுல என்ன ஃபன்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதுல என்ன தப்பு? எல்லாரும் அங்க கல்யாணம் ஆனவங்க 60ஆம் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இத போய் தப்பா எடுக்கிறீங்களா? அங்க போய் பாருங்க, எல்லாம் கல்யாணம் ஆனவங்க. அது இல்ல சார், என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன டாபிக்க போட்டு ஏதாவது ஒண்ணு பேசணும் வாங்கலாம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. திடீர்னு என்னன்னா இப்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க,
யாராவது வந்து கீழ ஆ. ஏங்க எப்பங்க சண்டை வரும்? ஏதாவது சண்டை நடக்குதான்னு கேட்டா, அவங்க மேல திரும்பி உங்களுக்கெல்லாம் என்ன மாரியான மனநிலை? மக்கள் சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களெல்லாம் பார்த்தாலே அப்படிங்கிறாய்ங்க. ஏடா எதுக்குடா இப்படி இல்லங்க நீங்க சீசன் அப்போ ஒருத்தவங்க இப்படி பேசியிருக்கீங்க, அப்படி பேசியிருக்கீங்கன்னுலாம் பேச ஆரம்பிச்சுடுறானுங்க. அதுக்கு இவங்க கல்யாண மாலை நடத்துறது எவ்வளவோ பெட்டர்ங்கிறேன். சிவா அது மாதிரி நீங்க எவ்வளவு சண்டை கிளப்பி விட்டுறீங்க சொல்லுங்க பாப்போம். ஏங்க அதெல்லாம் இங்க பாருங்க நான் இன்னொன்னு சொல்றேங்க. நான் கிளப்பி விடுற சண்டைலாம் 5 நிமிஷம். இவங்க வீட்ட கொளுத்துற லெவலுக்கு சண்டை போட்டுக்கிறாய்ங்க. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. அன்னைக்கு சிவான்னு ஸ்பேஸ போட்டு வச்சு செஞ்சீங்களா சிவா? நான் கேட்டு செம்ம ஜாலியா இருந்தது அன்னைக்கு. ஏங்க அது வந்து இல்ல எங்க இல்லங்க. அதுல எந்த வாங்க சே இல்ல அவரு பாத்து வாங்க சேங்க நாங்க அன்பு வித்துட்டு இருக்கோம். சரியா? சாய்னா வந்து வேற எந்த ஸ்பேஸ்லயுமே வந்து பேச மாட்டாருங்க. ஆனா அன்னைக்கு ஆர்வமா வந்து அந்த ஸ்பேஸ்ல கோஹாஸ்ட் வாங்கி பேசிட்டு போனாப்ல. ஓ அதுக்கு அடுத்து ரஞ்சித் போனீங்களா சிவா முடிச்சதுக்கு அப்புறமா? ரஞ்சித் போனாங்க. அது பெரிய அளவுக்கு ஹிட் ஆகலன்னு நினைக்கிறேன். Hit அது ஆகல. ஐயோ இன்னும் ஐயோ. ஆர்வத்துல ஒரே நாட்டுல போட்டு எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. ரஞ்சித் சத்யாக்கு ஒரு ஸ்பேஸ் போட்டாங்க. வரிசையா ஒரு 2-3 ஸ்பேஸ் வேற வேற இடத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் ட்ரை ஆயிடுச்சு. ஐயோ சத்யாக்கெல்லாம் ஸ்பேஸ் போடும்போது எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கலாம்ல. நான் அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. உங்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க நான் பேசிட்டு என்னன்னா இருக்காங்க. ஒரு சனி ஞாயிறா பார்த்தேன். அன்னைக்கு அப்படிதான் ஒரு நல்ல ஒரு சனிக்கிழமையா பார்த்து தான் அந்த ஸ்பேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னைக்கா ஒரு நாள் போட்டாதான் அதெல்லாம் களை கட்டுது. எல்லாரும் ஆர்வமா வந்துடுறாங்க. ரைட்டு. அப்புறம் சொல்லுங்க இமாது, என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? சும்மா அன்பு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். அன்பு கொடுத்துட்டு இருக்கீங்களா? இவங்க வந்துட்டாங்களா? 4th ஆமா. சீசன் கண்டஸ்டன்ட் யாராவது வந்திருக்காங்களா? அதான் இருக்காரு. இருக்காரு. ஐயா, மிஸ்டர் செட் ஐயா இருக்காரு. உங்க சீசன்ல தான் நிறைய இது அன்பு கொடுத்தாங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? அன்பு கொடுத்தாங்களா ஐயா? தாத்தா என்னங்க மியூட் போட்டவரு? தஞ்சாவூர் போனீங்கன்னா சார் அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்வீட் கடை சார். ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் கடை. அந்த கடை பேர் என்ன தெரியுமா? அன்பு ஸ்வீட். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே. அவரு வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் அவர் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை அன்புதான். வேற வாய்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சாரி சிவா, நான் சொல்லுங்க. எங்க வீட்டுல கபோர்ட திறந்தேன், கிச்சன் கபோர்ட எல்லாம் மேல கொட்டிடுச்சு. அப்படி குக் அப்படி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருது. சொல்லுங்க. இல்ல உங்க சீசன்ல தான் நிறைய அன்பு கொடுத்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் இருக்காமே, உங்களுக்கு எவ்வளவு அன்பு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். எனக்கு அன்பு நான் யார் கூட ஃப்ரெண்டாவே இல்லையே. நான் முதல் நாள்ல இருந்து நான் தனிக்காட்டுறாங்க. ஃப்ரெண்டு எதிரி யாரா இருந்தாலும் அன்பு கொடுத்தோன்னு பேசிட்டு இருந்தாங்க சார். அப்ப அதெல்லாம் பொய்யா? இது அன்புனா எந்த கடையில கிடைக்கும்? அன்புனா அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அப்படின்னு சொல்லி. அன்புனா எல்லாருக்கும் கொடுக்கணும். அவங்களே அவங்க மேல அன்பு வைக்கிறதுக்கு பேர் அன்பு இல்லைங்க. அது பேர் செல்ஃப் பிட்டி. ஓகே. ஆனா சார்ட்ட அன்பு இருக்கு. அந்த அன்பு இல்லைன்னா சார் வந்து அந்த அன்பு தான் டெய்லியும் சார் இருக்கு. என்ன சார்? 24 மணி நேரம் கூட இருக்கிறவரு. ஆனா உள்ள கொஞ்சம் தாத்தா வம்பு பண்ணாது இல்ல. அவர் அந்த அன்பு இல்ல அந்த அன்பு என்னன்னு சொல்லிடுற. அந்த அன்புங்கிறவர் வந்து சாரோட அசிஸ்டன்ட். அவரோட வண்டி ஓட்டுறாரு. எல்லாமே அவர் தான். அவர் பேர் அன்பு. சிவா பாத்தியா? சீசன் 4ல இருக்கவங்களுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகே, அப்படின்னா சரி, ஏதாவது இது வழியாவது லிங்க் பண்ணிக்கலாம். எங்க சிவான்ற பேர்ல கூட தான் சீசன் 8ல இருந்தாங்க. ஆமா. எனக்கும் சீசனுக்கும் ஏங்க நான் சத்தியமா சொல்றேங்க. அன்னைக்கெல்லாம் நிஜமாவே வன்மத்துலதான் போய் பேசினேன். சம்பந்தமே இல்லாம என் மேல வன்மம் இருக்கவன்லாம் சிவகுமார திட்டுறேன்னு திட்டிருக்கான். இல்ல இங்க சிவகுமார் என் மேல இருக்க வன்மம் இருக்கவன்லாம் சிவகுமார் திட்டுறேன்னு திட்டி இந்த சிவா இருக்கானேன்னு எத்தனை பேர் பேசியிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் பேச இருக்கும் போதே இதான்டா சான்ஸ் அப்படின்னு இதான் சான்ஸ்ன்ட்டு பேசியிருக்கான் எனக்கு தெரியும். நீ மட்டும் சிவா நம்பர் என்கிட்ட இருந்தேன்னா நான் ஸ்பேஸ் லிங்க் கொடுத்து வர சொல்லிருப்பேன் சிவா. ஏன் என்னைக்கு? நான் சிவகுமாருங்க போன ஃப்ரைடே ஈவினிங் நினைக்கிறேன். சிவகுமார் இருக்காருங்க, அவருக்கு ஒரு ஸ்பேஸுங்க போட்டு அவரோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லி இவங்க எல்லாம் வாருன்னா இப்படி வஞ்ச புகழ் சேனி ஃபுல்லா வாரி எடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட அவரோட புகழ் பாடிட்டாங்க.
சரியா? எல்லாரும் நான் ஒரு 10-20 நிமிஷம் நானும் பேசுறேன். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுதான் அதுல இன்னும் ரூமர் வேற கிளப்பிட்டாங்க. என்னன்னா அவர் சிவகுமார் வந்து பேசினாருங்க அப்படின்னு ஒரு ரூமரே கிளப்பி விட்டாங்க. என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? அன்னைக்கு ஆக்சுவலா ஒரு 4:45 5 மணிக்கு பேச ஆரம்பிச்சீங்க. அது 7 மணி வரைக்கும் போச்சு இல்ல சிவா? ஆமா ரொம்ப நேரம் போச்சு. எனக்கெல்லாம் கால்லாம் நான் வந்துச்சு. ஆக்சுவலா வந்து அன்னைக்குதான் வந்து நான் ஹைதராபாத்ல இருந்து சென்னை வரதுக்கு ஸ்டேஷன்ல இருந்தேன். நான் சிரிக்கிறேன் ஏறி உட்காந்துட்டேன் ட்ரெயின்ல. செம்மையா போச்சு, ஃபன்னா போச்சு அது. அதுவும் அந்த இல்ல நாங்க அங்கதானே ஆர்னோ ஸ்பேஸ் எல்லாம் பேசணும். நாங்க ஆர்னோ ஆர்மி எல்லாம் போட்டு பேசணுமே. ஆர்னவ் ஆர்மி கண்டிப்பா நான் ஒரு நாள் போடுவேங்க. ஒரு பொண்ணு ஒன்று பேசு, நல்லா பேசுச்சு சிவா. யார் அது பொண்ணுங்க? நல்லா தெரியல, பேர் மறந்து போச்சு. நல்லா பேசினாங்க. டேடி லிட்டில் பிரின்சஸா யாரோ ஒருத்தங்க. தெரியலங்க. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நினைக்கிறேன். கரெக்ட். ஏங்க என்னாச்சுங்க உலக சமாதான மாநாடு? ஏங்க அது போட்டாங்க. பாப்பா இதான் போட்டு வச்சிருந்தாரு, ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு 10 மணிக்குன்ட்டு பொறுப்பு இல்லாம இன்னொரு ஸ்பேஸ்ல போயிட்டு கோலி குண்டு விளையாடுகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் காட்டவே மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு? எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு காட்டுச்சு அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு பொறுப்பு இல்லாம இருக்காரு அவரு. அப்ப அது ஸ்பேஸ் இல்லையா? அந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கவே இல்ல. இப்ப என்ன ஸ்பேஸ்ல அந்த சமாதான ஸ்பேஸ் போட்டவர் வந்து இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? ஃபைண்ட் த மூவி அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு என்னங்க நடக்குது? எல்லா சீரியல் அந்த அத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு அங்க, அத்தனை மணிக்கு இங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கரெக்டா என்னென்னமோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த சீசன்லயே வந்து நீங்க இந்த டிவி ஷோக்கு ஒண்ணு கொடுத்தாங்க தெரியுமா? நீங்க இந்த டிவி ஷோ நடத்துங்கன்னு ஒரு டாஸ்க். அந்த மாதிரி கிங்ஸ் டிவி, குயின் டிவி மாதிரி ஆளுக்கு பிரிஞ்சு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாண மாலை, திரைப்படத்தை கண்டுபிடிங்க, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க பாருங்க அன்பு தேடுறாங்களா? அன்பு கொண்டுதான் அனாதை. சார் நாங்க கரெக்டா தேடணும், நீங்க கரெக்டா வந்துட்டீங்க பாருங்க. அன்புக்கு அதான் அப்படி போட்டுறோம் டைட்டில். நாங்க இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் தேடி வந்தது வம்ப, நீங்க போட்டிருக்குது அம்ப. யாருக்கு வேணும்? இல்ல நீங்க நல்லா பலூன் வாய்ஸ்ல பேசிட்டு நீங்க எஸ்கேப் ஆயிட்டு போயிடுவீங்க. ஜெட்னு பேர் வச்சுட்டு வாங்க. இந்த டயலாக் வந்து முகியனோட டயலாகா. இவங்க எல்லாம் என்னன்னா இப்ப இந்த அடிக்ஷன் வேற இருக்குது. யாராவது ஒரு செலிபிரிட்டியை கூட்டிட்டு வந்து ஹாய் பெப்சி உங்கள் சாய்ஸா அப்படின்னு ஒரு அடிக்ஷன் இருக்கு. முகியனுக்கு இது கூட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்க போறாங்க. ஆனா அது வந்து நான் கேள்வி கேட்க வந்து நான் கஷ்டப்பட்டு எடுத்த ஷோங்க, அதை கேவலப்படுத்தாதீங்க. ஓகே சார். பெப்சி உங்கள் சாய்ஸ். ஒரு நிமிஷம், ராமநாதன் வந்திருக்காரு. ராமநாதன் இருக்கீங்களா? இருக்குங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேங்க ஐயா. சும்மா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அந்த கலைஞர் டிவில இந்த வார்த்தமிழாவான்னு ஒன்று போடுறாங்கல்ல, அதை பத்தி ஐடியா இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு ஒரு அதை பத்தி ஐடியானா இல்லைங்க, ஏன்னா அவர் தான் இப்போ ரீசெண்டா அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாரு. ஏன்னா நாளைக்கு அங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ சும்மா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு போன பேச விடுவாங்களா இல்லைன்னா ஏதாச்சும் டெசிஷன் எடுக்குமான்னு கேட்க. கேப் கிடைச்சா பேச விடுவாங்க கட்டாயம். கேப் இல்ல போய் உட்கார விடுவாங்கன்னு கேக்குறேன். இல்ல சும்மா வெளியே இது பண்ணுவாங்களா? அதுக்கு ஏதாச்சும் ஆடிஷன் வச்சுருவாங்களா? பேசி பார்க்கணும். கூப்பிட்டுதே உட்கார வைக்கதான் 2 எபிசோட் எடுத்தாங்க. சாப்பாடுலாம் தருவாங்க. போகுது யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரியும். கூப்பிட்டது அது வார்த்தை, கூப்பிட்டதே உட்கார வைக்கதான். அது சமாளின்னு. இல்ல உங்க சீசன் இவர் தான் ஹோஸ்ட் பண்றாருல்ல, அதான் கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதாங்க அவர் சொல்லிட்டாருங்க. சொல்லுங்க சார். மியூட் போட்டு சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட போகுது. அன்பு வேற ஏதாவது டாபிக் பேசுங்க பாவம். ஆல் தி பெஸ்ட் சார். ராமநாதன் சார் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து சார் ராமநாதன் சார் கொஸ்டின் கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். கட்டாயம் உட்கார வைக்கதானே கூப்பிடுறாங்க. மைக் வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. நீங்க மைக்க வாங்கி அது மேல உட்கார்ந்துக்கோங்க. ஏதாவது கேள்வி கேட்கிறப்ப அதை எடுத்து பேசிட்டோம். என்ன டாபிக் ராமநாதன் நாளைக்கு பேச போற டாபிக்? சார் அது எடிட்ல போயிடுச்சுன்னா என்ன டாபிக் தெரியல. நான் பேசல, ஃப்ரெண்டா பேசுறாப்ல. கேட்டாங்க போலாமா அப்படின்னு. டாபிக் என்னன்னு பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க சார்.
ஆனா அங்க போய் எந்த டாபிக்கு சைட்ல உட்காந்து இருக்கிறாங்கன்னு இங்கி பிங்கி பாக்கி ஏதோ போடுவாங்க. பேரண்ட்ஸ் வெர்சஸ் டீச்சர்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று இது போட போறாங்க. ஸோ அதுல பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கொண்டு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க பேரண்ட்ஸ்ல போய் உட்காருங்க. ஆமா, அங்கதான் உட்கார போறோம். உட்காந்துட்டு இத சொல்லிடுங்க எடுத்த உடனே. அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. மாதா பிதா குரு தெய்வம்னு அத சொன்னீங்கன்னா அப்ப யாரு முன்னாடி? கரெக்ட். இதே ஒரு டிப்ஸ் எடுத்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் மாதா பிதா. சார் ஆனா இது சொல்றதுக்கு நேரம் கிடைக்குமா? சொல்லிட்டாருன்னா அப்புறம் வேற இவ்வளவு பெரிய வாக்கியம் சொல்லணுமே, நேரம் கிடைக்குமா? அப்போ வெச்சாகணும் எடிட்ல அது சொன்னேன். சார் மைக் சரிங்க சார். எவ்வளவு நேரம் போகும் அதுவும் இல்ல சார், ராமநாதன் கரெக்டா வந்து பாருங்களேன், அந்த கேள்வி எங்க கேட்கணுமோ அங்க வந்து கேட்டாரு பாருங்க. இப்ப அவரு ஆக்சுவலா இமாதார் ஒன்ன கேட்டாரு, நீ கொத்து விட்ட. இல்லடா ஹரி, அது எனக்கு நிறைய ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல. சரியா, எனக்கு அதனாலதான் சிரிப்பு வந்துச்சு. இப்ப ரீசெண்டா சுரேஷ் சாரும் போயிட்டு வந்தாரு. சரியா, இவரு வேற கரெக்டா அதுக்கேத்த மாதிரி கேட்டாரா? நான் செவனே தாண்டா இருந்தேன். அப்படி என்னதான் நடந்துச்சு இமாத் ப்ரோ? வேணாங்க, அதுக்கு வேற விஷயத்துக்கு போயிடும். வேணாம். துபாயில இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார். நவ் இட்ஸ் நான் இன்னொரு ஸ்பேஸ் போயிட்டு வந்தேன்மா. நாங்க யாரோ ஒரு ஃபாரினர் இருக்காங்க. ஃபாரினர் வந்து நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க நான் இது என்னது இந்த ஸ்பேஸ் வந்து போட்டிருக்காங்க, பிக் பாஸ் 8 பாய் பாய் அப்படின்னு சொல்லி. அதுல ஃபாரினர் வந்து நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணேன், சோஃபா போட்டுன்னு சொல்லி. தப்பா நினைக்காதீங்க, அது ட்ரம்போட ரிலேட்டிவ். தெரியலங்க எனக்கு வந்திருக்காங்க. நான் போனாங்க கீழே இருந்து கேட்டேன், அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. ஐயா நான் நிஜமா நான் வந்து ஜோக் பண்ணல. நிஜமா எப்பா நானும் ஜோக் பண்ணலப்பா, நானும் தான் சொல்றேனே. சிவா ப்ரோ ஃபாரினர் தமிழ் பேசுறாங்க. எப்படிங்க ஃபாரினருக்கு எப்படிங்க நம்ம ஊர் தமிழ் புரியும்? நீங்க தமிழ்ல எல்லாம் பேசலங்க, நல்லா ஒரு வாட்டன் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி தாங்க பேசிட்டு இருந்தாங்க. இந்த வணங்கான் படத்துல ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு தரப்பான வெள்ளக்காரன் தெரியலங்க. டேய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வெள்ளக்காரா அடிக்கணும். யாருக்கு? அவங்களுக்கா? ஆயிடுச்சுங்க. இல்லனா அவங்களே அந்த ரூம் கட்டலாம்னு பார்த்தேன். இப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதான் உஷாரா இருந்தேன். தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. சரி, நான் அதான் இந்த ஒவ்வொரு ரூமா நான் எட்டி பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி அங்கதான் எனக்கு இந்த வினோதமா ஒண்ணு கிடைச்சது. உங்ககிட்ட வந்து கூப்பிட்டோம். அது கூப்பிடுறதுக்கான காரணமே அவங்களுமே சொன்னாங்க, ஸ்பேஸ்ல வந்து தைரியம் இருந்தா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அதுல ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதே அந்த கமெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி தான் மேல தைரியம் இருந்தா இங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நீங்க சொன்ன கான்டெக்ஸ்டும் புரியுது. ஆனா இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ட்வீட்ஸோடைய ரிப்ளைஸ் அவங்க பண்ணிருக்கிறத கூட யாருமே பார்க்காம உடனடியா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களுமே ஃபேண்டம்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தான், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து ட்வீட்ஸோ இல்ல வந்து அந்த அந்த ஸ்பேஸுக்கு கீழே ஒரு கமெண்ட்ஸோ இப்படிலாம் பண்ணாதீங்க, இது அன்ஃபேர் அப்படி இப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் டெய்லி வந்தேன்னா சென்னை டு காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் டு சென்னை வந்து வருவேன். ஆமா, அதனால நான் இப்ப வந்து இந்த போலீஸோட வாக்கி டாக்கி சவுண்ட் வந்துச்சு. ஐயோ, ஏதோ ஒரு போலீஸ் சைரன் சவுண்ட் வந்துச்சு ஒரு இடத்துல. இப்ப போன் பண்றீங்க, என்னமோ ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் எல்லாம் வருது, அந்த மாதிரி சவுண்ட் வருது. இல்லங்க, நான் டெய்லி வந்தேன்னா நான் சென்னை டு காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் டு அப்படி வந்து நான் வந்து போவேன். சோ அதனால வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சவுண்ட்ல வரும். இப்பதான் இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஓகே, அதனால யாரும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் விடிய காலைல சூரியன் உதிக்கும் போது திருப்பி வச்சு வந்துருவீங்களா? ஆமா, மறுபடியும் வந்தா காலைல 9:30க்கு எனக்கு ட்ரெயின். மறுபடியும் வந்து நான் கிளம்பி வந்துடுவேன். நான் சார் அங்க காஞ்சிபுரம் இட்லி எத்தனை மணிக்கு சார் கிடைக்கும்?
காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரம் இட்லி வந்துன்னா கரெக்டா வந்துன்னா 10:30 க்ளோஸ் ஆயிடும். காலையில இருந்து வந்துன்னா அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வந்துன்னா 10 o'clock அந்த அந்த ரேஞ்சில் வந்துன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல? அங்க இந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இறங்கிட்டு லெஃப்ட் சைட்ல திரும்பினா வந்தோம்னா ஒரு 100 அடி போனா வந்தோம்னா அங்க ஒரு இடம் இருக்குது. அதுதான் வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து அங்கதான் அவர்தான் ஃபேமஸ். ஒருத்தர் போடுவார், அவர் ஐயர் இருந்தாலும் ஒருத்தர் போடுவார். அவர் தான் வந்து பயங்கர ஃபேமஸ். ஆனா ஆக்சுவலா வந்து அவர் 10 மணிக்கே ஆக்சுவலா க்ளோஸ் பண்ணிடுவார். ஸோ 10 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் டைம் அங்க. போனீங்கன்னா வந்து 10 மணி வரைக்கும் அங்க நீங்க வாங்கிக்கலாம். என்ன அந்த இட்லில அப்படி என்ன ஃபேமஸ்? அந்த இட்லி கோலை இட்லின்னு சொல்லுவீங்க. ஒரு கோலை இட்லி வாங்கினா 6 பேர் சாப்பிடலாம். 6 பேர்லாம் இல்லைங்க, மேலேயே சாப்பிடலாம். அந்த கோயில்ல கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. நல்லா ஒரு 2.5 அடி இது அகலம் வந்து எப்படியும் ஒரு 10 இன்ச் இருக்கும். தாத்தா நீங்க அப்படியே அந்த கடப்பா காஞ்சிபுரம் கடப்பா ரெசிபி போட்டிருக்கீங்களா உங்க யூடியூப் சேனல்ல? காஞ்சிபுரம் கடப்பாவா? கும்பகோணம் கடப்பாயா? என்ன கடப்பா? கும்பகோணத்துல தான் கடப்பா ஃபேமஸ். அப்படி இல்ல, அங்கேயும் வந்து நம்ம வீட்டு எங்க அம்மா சிவன் கேட்டா காஞ்சிபுரம் கடப்பான்னு சொல்லி ஏமாதி வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அமெரிக்கால பண்ணா அமெரிக்கா கடப்பா, காஞ்சிபுரத்துல பண்ணா திரும்ப ரைட் தாத்தா. நீங்க சாப்பிடுறீங்க அந்த இட்லி? சுக்கு மிளகு போட்டு சும்மா ஒரு 2.5 அடிக்கு நீட்டா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் சாப்பிடலாம் அந்த இட்லியை பீஸ் பீஸா கட் பண்ணி. கோயில் இட்லின்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்க வந்தா எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த கடை தான் சொல்லுவாங்க கோயில் இட்லி. கசாடா சொல்லுவாங்களே, கசாடா நம்ம இது இந்த பிரெட். ஆமா 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 ஆமா, அதுதான், வேற எதுவுமே இல்ல. அப்படியே ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி சாப்பிடுறது தான் அந்த இட்லி, வேற எதுவுமே இல்ல. ஓகே ஓகே. ஒரு நைட் ஃபுல்லா மிளகு கிழகுலாம் போட்டு பயங்கரமா அது காலைல சாப்பிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர் நல்லா அப்படியே ஒரு காஃப் சாப் கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும். செம்ம தூக்கம் வரும். வாவ். அப்ப அது பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட முடியும்? ஆப்வியஸ்லி பிரேக்ஃபாஸ்ட் தான் அது. சொல்றேன், அது ஒரு பொங்கலுக்கு ஈக்குவலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அது ஆக்சுவலி. ஓகே சார், நீங்க ஒரு இடத்துல பேசும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இட்லி வந்து இந்தோனேஷியன் ஃபுட்னு சொன்னீங்க. அப்படியா? உண்மையா? ஆமா, இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி ஆனது. அது நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி சார். இட்லி, அதுக்கப்புறம் மிளகா, உருளைக்கிழங்கு, பிரியாணி, ஈவன் சமோசா ஆல்சோ. இதெல்லாம் வந்து சமோசா இஸ் ஆல்சோ இம்போர்ட்டட். அரப் கண்ட்ரில வந்தது பிரியாணில. ஆமா, இது சமோசா வந்து டர்க்கியோ யூரோப்போ அங்கதான் வந்தது. எல்லாமே அப்படி வந்துட்டா. தாத்தா நம்மளோட ஆத்தென்டிக் தமிழோட டிஷ் எது தாத்தா ஆக்சுவலி? சோறு, வடை. வெள்ளை சோறு தவிர வேற ஏதாவது நல்லதா சொல்லுங்களேன் ப்ளீஸ். கம்பு, கேழ்வரகு. தாத்தா டிஷ் சொல்லுங்க தாத்தா. என்னதா நீங்க ஃபுல்லா வந்து இதுவா சொல்லிட்டு இருக்கீங்க? ரசம் சார், ரசம் சொல்லலாமா? சொல்லலாம் சார். குழம்பு, ரசம். இல்ல அது செட் ஆகும். சாம்பார் நம்மள ஆந்திரா தான் சார். எல்லாமே நம்ம தான் சார். இதுக்குன்னு இப்ப ஆந்திராதனால சாம்பார் சாப்பிடாம எல்லாத்தையும் பேன் பண்ண போறாங்களா என்ன? ப்ரோ நம்மளோட பெஸ்ட் ஃபுட் என்ன தெரியுமா? ஐஸ் பிரியாணி. அது வேற லெவல். அது விட்டுருங்க. அது இல்ல பட் நம்மளுக்கு இன்னை வரைக்கும் கூட எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல எத்தனை பேர் நம்புறீங்களா எனக்கு ஐ டோன்ட் நோ. இங்க யுஏல சம்மர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். கரெக்டா? நான் வந்து சம்மர்ல பாத்தீங்கன்னா ஹரி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். டெய்லியும் காலைல எழுந்திரிச்சோன்னே ஐஸ் பிரியாணி எடுத்து, நான் அப்படி சாப்பிட மாட்டேன். அது எப்படின்னா, ஐஸ் பிரியாணி எடுத்து அதுல நல்லா கர்டு, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி லாஸ்ட்ல போடுவேன். கொஞ்சம் அந்த கிரீன் சில்லியும் கொத்தமல்லி லாஸ்ட்ல போடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து கர்டு நல்லா போட்டு அந்த ஐஸ் பிரியாணியை நல்லா மிக்சியில் அடிச்சுப்பேன். கொஞ்சம் ரொம்ப லிக்விடாவும் இல்லாம ரொம்ப சாலிடாவும் இல்லாம செமி சாலிட் அந்த மாதிரி. பச்சை மிளகா, வெங்காயம் குட்டி குட்டியா வெங்காயம், அப்புறம் வந்து என்ன சொல்றது, அந்த இலைய போட்டு
லாஸ்ட்ல அது அப்படியே ஒரு 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 வாட்டர் பாட்டில் மாதிரி வச்சிருப்பேன். அதுக்கு ஸ்பெஷலா ஒரு பாட்டில் வச்சிருப்பேன். இல்ல இமாத், நீங்க அதை சொன்னதெல்லாம் வச்சுட்டு சூப்பர், கார்ல ஓகேங்களா? டிரைவ் பண்ணும்போது அப்படியே குடிச்சிட்டே போவோம் பாருங்க, சும்மா ஆஹா இல்ல அப்படின்னு. இமாத், ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த வெங்காயம்லாம் போட்டு இது தாளிக்கிறீங்களா, அதோட கூட வந்து மாசி கருவாடு இல்ல கருவாடு ஏதாவது லைட்டா சின்ன பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே அந்த தண்ணியில போட்டீங்கன்னா சாப்பாட்டுல, அது ஒன்றும் வேற லெவல் டேஸ்ட் ஆக்சுவலி. இல்ல அது கரெக்ட். இங்க கார்ல போடும்போது எனக்கு அது ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குமா, அது எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அடிச்சுட்டு போவேன். ஐயோ, நான் சொல்றது ஒண்ணுமே இல்ல. மாசிக்கரோட உங்களுக்கு தெரியும், மாசிக்கரோட ஃபுல்லாடி தூள் தூளாயிடும், ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் வந்து ஓகே. தாளிக்கு சொல்ல தாத்தாட்ட கேளுங்களா சொல்லுவாரு. அது நம்ம தாளிக்ஸோ அதையும் போட்டு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு சிப்பர் பேக் மாதிரி ஒரு ஒரு இதுல போட்டு அப்படியே நீங்க குடிச்சிட்டு போனீங்கன்னா எதை வேற எதை லெவல். அது ஆக்சுவலி எக்ஸ்டசி எதை எக்ஸ். கேபிள் கோழியா? இல்ல மாசி எதுங்க? கருவாடு அந்த தாளிக்கு சொல்ல கூட சேர்ந்து போட்டோம். மாசி கருவாடு தாத்தா. எதுலப்பா, எந்த டிஷ்ல தாளிக்க சொல்ல? ஆனா பழைய ஐஸ் சாதத்துல பிரியாணி, ஐஸ் பிரியாணி இல்ல சார், ஐஸ் பிரியாணில வெறும தாளிக்க வச்ச போட்டதோட தொக்கு மாதிரி செஞ்சு கலந்து விட்டுருங்க, நல்லா இருக்கும். இல்ல அவரு இல்ல வண்டியில போட்டு மாசிக்கு சாப்பிட போறாருல. தேங்காய் இதெல்லாம் போட்டு லெமன்லாம் புரிஞ்சு மாசி அது அது பண்ணி சம்மந்தி, சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அது கஞ்சி அது தேங்காய்ல ஒண்ணு சூப்பர். இல்ல அதுக்கு கேரளால ஸ்ரீலங்கால சம்பல்னுவாங்க, அதை சூப்பரா இருக்கும். ஹரி, நான் வந்து இட்லியோட ஆரிஜின் இது இது போட்டிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கேன், அது மேல பின் பண்ணி விடுங்க. சார் மேல பின் பண்றது தெரியாது எப்படி பண்ணணும் எனக்கு. ஓ, அது அப்படியே ஷேர் பண்றா, ஷேர் பண்ணி ஸ்பேஸ்ல ஷேர் பண்றா. அதுல ஷேர் பட்டன் இருக்கும் பாரு, அது அழுத்தி ஸ்பேஸுக்கு போ. இமாத், இப்ப அடுத்தது எந்த மனுஷன் ஏதோ கேம் ஷோ வருது நாங்களே, என்ன என்ன ஷோ இது? கேம் ஷோவா? சத்தியமா எனக்கு தெரியலையே. இல்ல ஏதோ விஜய் ஷோ டிவி ஏதோ வருதுன்னாங்க, அது அடுத்தது ஏதோ எதுங்க? அது ஒண்ணு. ஸ்டார்ட் அப் சிங்கம் தான் வந்துச்சு. இல்ல அது ஸ்டார்ட் அப் இல்ல, ஒன்னொன்னு வேற ஏதோ கேம் ஷோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல என்னன்னு. தெரியலையே, தெரியலையே, விசாரிச்சிருவோம். இந்த போன டைம் இது எப்போ வந்துச்சு, எந்த டைம்ல வந்துச்சு? எதுங்க? டாப் குக் டூப் குக் எந்த டைம்ல வந்துச்சு? சன் டிவி இல்லையா? சன் டிவி சண்டே ஸ்லாட், அது சண்டே எபிசோட் அது. இல்லைங்க, அது தெரியுங்க. எந்த மந்த்ல வந்துச்சு யாருக்கா தெரியுமா? மறந்தே போச்சு எந்த மந்த்ல வந்துச்சுன்னு. ஒன்னும் இல்ல, நம்ம பிக் பாஸ் முடிஞ்சதுல இருந்து ஒரு 30 days பிஃபோர் முடிஞ்சது ஆக்சுவலி. சாரி 20 days பிஃபோர் முடிஞ்சது. அப்ப ஜூன் தான் அதுவும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல அந்த 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 ஓ, பீரியட் தான். அவங்களும் வராங்க நினைக்கிறேன் உள்ள. ஜூலை ஆகஸ்ட். இல்ல நான் அப்படி இல்லைங்க, அது கேட்கலைங்க. இப்ப அடுத்து நான் வந்து மோஸ்ட்லி நியூஸ் தான் பார்ப்பேன். நான் பாக்குற ஷோ பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாளி கூட நான் வந்து பார்க்க மாட்டேன். பட் இந்த இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. டாப் சிடிசி வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதை நான் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ப்ரோ. மே 19 ப்ரோ. சார் அல்டிமேட் ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன சார் சொல்றீங்க, குண்டு தூக்கி போடுறீங்க? எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் 5 பேர் இறக்குமதி பண்றாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? சரி, தஞ்சாவூரை பத்தி பேசுனுங்க. இமாது ப்ரோ, தஞ்சாவூர் தானே நீங்க? இதுலயும் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாங்க ஐயா, நானும் தஞ்சாவூர் என்னோட தான். பான் பிளேஸ். ஓகே. அது வெறும் போட்டோ தான் வருது, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், அதை ஷேர் பண்ணுங்க. இது வெறும் இட்லி போட்டோ மட்டும் தான் வருது, மிச்சத்தை காணும். இல்ல சார், இந்த லிங்க் இல்ல சார், அந்த போட்டோ வருதுல, அது வந்து ஆர்டிகல் சார். அந்த ஆர்டிகல், அந்த இட்லி போட்டோ நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆர்டிகல் ஓபன் ஆயிடும். இமாத், இந்த தஞ்சாவூர்காரர் நீங்க போன் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்கூல் பிஷப் ஸ்கூல்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ண சொன்னது ஆனுவல் டே. யாருதுங்க? யாருது? எந்த விஷன் ஸ்கூல்? பிஷப் ஸ்கூல் தஞ்சாவூர்ல. முத்துக்குமரன் வந்தாரு, அதுக்கு கேக்குறாங்க. நான் தஞ்சாவூர்ல இல்ல, இப்ப நான் அப்ராட்ல டாக்டர் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். எந்த அப்ராட்ல சார்? கிர்கிஸ்தான்ல தான். கிர்கிஸ்தான், உக்ரைன்ல நான் படிச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அங்க வார் வந்ததுனால மாறி இங்க வந்தேன், கிர்கிஸ்தான். ஜி, நான் ஆக்சுவலா ஃப்ராங்க்லி கேக்குறேன், எப்படி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஓகேவா அங்க படிக்கிறதுக்கு?
ஓகே தான். மந்த்லி மத்த கண்ட்ரீஸ கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு ஓகேயா இருக்கும். நம்ம இந்தியால செலவு பண்றத விட, அங்க பிரைவேட்ல 60 லட்சம், 80 லட்சம் குடுக்கறத விட, இங்க ஒரு 24 லட்சத்துல 6 வருஷத்த 5 வருஷத்த முடிச்சுட்டு வந்துரலாம். சூப்பர். சரி, 20, பட் ஆனா எனக்கு 25 இன்னொரு டவுட் இருக்கு. நீங்க வந்து இப்போ அங்க எம்பிபிஎஸ் முடிக்கிறீங்கல்ல, பட் ஆனா இந்தியால சர்வீஸ் பண்ண முடியுமா? இல்லல்ல. வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். அங்க எழுதிட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் மாதிரி போடுவாங்க. அது மட்டும் 1 இயர் முடிச்சுட்டு நம்ம இங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 300 மார்க்ஸுக்கு 150 எடுத்தா போதும். நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. ஓ, ஓகே. அதுக்கு சரி, இப்போ 150 நீங்க கிர்கிஸ்தான்ல எம்பிபிஎஸ் பண்றீங்க. நீங்க எம்பிபிஎஸ் பண்றீங்களா? ஆமா ஃபைனல் இயர் இப்ப. சரி, ஓகே. இப்போ எம்பிபிஎஸ் அங்க பண்ணீங்கன்னா இந்தியாவுக்கு போனா நீங்க எக்ஸாம் எழுதணும். இங்க யுஏஇலும் அந்த எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். யுஏஇலும் இருக்கு. ஆமா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் நீங்க பண்ண முடியல. ஆமா நீங்க எந்த கண்ட்ரி இப்போ இந்தியாவுக்கு போனா இந்தியாவுக்கு இப்ப அந்த எக்ஸாம் எஃப்எம்ஜின்னு எழுதிக்கலாம். இப்ப துபாய் போனோம்னா டிஹெச்ஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஆமா அந்த மாதிரி டிஹெச்ஏன்னு இருக்கு. அது மாதிரி அபுதாபி எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கு. யூஎஸ்க்கு போனா யூஎஸ்எம்எல்னு இருக்கு. ஓ, ஓகே. ஆனா அதுக்கெல்லாம் எக்ஸாம்க்கு ஃபீஸே அவ்வளவு அது கட்டி தான் அந்த எக்ஸாமே எதானும். அப்ப ஃபெயிலா போயிட்டா திரும்பி அதை கட்டி திரும்பி படிக்கணும். அது இப்போ எக்ஸாம் எதாம நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ண முடியாதா சென்னை இந்தியால வந்து எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் கம்பல்சரி. அப்பதான் லைசன்ஸ் தருவாங்க. ஓ, ஓகே. அதுக்கப்புறம் பிஜிக்கு வந்து இப்போ அந்த லைசன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா வந்து ஆர்டினரியா அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து கிளினிக்லாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாமா நீங்க? அந்த லைசன்ஸ் எடுத்துட்டா வச்சுக்கலாம். ஆனா எம்பிபிஎஸ்க்கு வேல்யூ இல்ல. பிஜி பண்ணாதானே வேல்யூ. அடுத்தும் பிஜிக்கு இறங்கணும்ல. எம்பிபிஎஸ்க்கு இப்ப அவ்வளோக்கா வேல்யூ உண்டுதான். ஆனா அந்த அளவு இதா இருக்காது. பிஜி பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட் ஏதாச்சும். சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். நீங்க தஞ்சாவூர்னோட தான் எனக்கு கரெக்ட். தஞ்சாவூர்ல எந்த ஏரியா ப்ரோ நீங்க? நான் வந்து பிறந்தது அங்க பிரதர், பட் செட்டில்டு எல்லாமே சேலம் பிரதர். ஓகே. அது சரி. பட்டுக்கோட்டை பார்ன் பிளேஸ், பட் கீழவாசல் தான் அம்மாவோட ஊர். ஓகே. கீழவாசல்ல தான் எங்க அக்கால மேரேஜ் பண்ணிருக்கேன். ஓகே. ப்ரோ நீங்க மியூட் போடுங்க, உங்களுக்கு எக்கோ அடிக்குது. யாரு நானா? எங்க சார் போயிட்டு பிரவீன் இருக்கீரா? மிஸ்டர் பிரவீன் குமார். பிரவீன் குமார் போட்டோ எடுத்துக்கு எந்த ஊர் சொல்லாரு? ஏற்காடு. நாங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது மலையை பார்த்தாலும் நாங்க ஏற்காடுன்றோம். இல்லடா நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். ஏன்னா இங்க சேலம்ல. சரி, ஓகே ஹரி, முடிச்சுக்கலாமா? ஹலோ. சரி, ஒரே ரெக்வெஸ்ட் ப்ரோ, இந்த மாதிரி அடிக்கடி ஸ்பேஸ் போடுங்க.